அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். என் முன்னால் உள்ள தௌராத்தையும் நான் உண்மையாக்கி வைத்து முன்னர் உங்களுக்கு விளக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு ஆகுமாக்கி வைப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து என்னை பின்பற்றுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்தான் என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆவான். ஆகவே அவனையே வணங்குங்கள். இதுதான் நேரான வழி என்றும் கூறினார். அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் எனக் கேட்டார். அதற்கு அவருடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம். மெய்யாகவே அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதாக நீர் சாட்சி கூறுவீராக என்று கூறினார்கள். எங்கள் இறைவனே, நீ அருட்செய்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம். உன் இத்தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அந்த தோழர்கள் பிரார்த்தித்தனர். ஈசாவை நிராகரித்த அவர்கள் அவரை கொலை செய்ய சதி செய்தார்கள். எனினும் அல்லாஹ் அவரை காப்பாற்றி தங்களில் ஒருவனையே அவர்கள் கொலை செய்து விடும்படி அல்லாஹ் அவர்களுக்கு சதி செய்து விட்டான். அல்லாஹ் சதி செய்பவர்களில் மிக மேலான சதி செய்பவன். ஈசாவை நோக்கி அல்லாஹ் கூறியதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவீராக. ஈசாவே, நிச்சயமாக நான் உமக்கு உமது ஆயுளை முழுமைப்படுத்துவேன். உம்மை நம்மளவில் உயர்த்தி கொள்வேன். நிராகரிப்பவர்களின் அவதூறில் இருந்து உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பேன். உங்களை பின்பற்றுபவர்களை நிராகரிப்பவர்கள் மீது இறுதி நாள் வரை மேலாக்கியும் வைப்பேன் என்று கூறி, ஈசாவே, அந்நிராகரிப்பவர்களை நோக்கி நான் கூறியதாக நீர் கூறுவீராக. அல்லாஹ்வாகிய என்னிடமே நீங்கள் மீண்டும் வருவீர்கள். நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருப்பவற்றை பற்றி அந்நேரத்தில் நான் உங்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பேன் என்றும் கூறினான். ஆகவே அவர்களில் எவர்கள் உம்மை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நான் இம்மையிலும் மறுமையிலும் கடினமாக வேதனை செய்வேன். அவர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள்.